ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது வந்து ஃபுல்லாக பால் வச்சு செய்கிற ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 2 பாத்திரத்தில் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் பன்னீர் பண்ணுறதுக்கு. இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பண்ணுறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து என்கிட்ட பால் நிறைய மீந்து இருக்கிறதுனால வீட்டில் யூஸ் பண்ணுற ரெகுலரான பால் தான் நான் எடுத்திருக்கேன். பட் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து ஃபுல் ஃபேட் மில்க் எடுக்கல, வீட்டில் யூஸ் பண்ணுற மில்க் தான் எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையும் பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி லோ டு மீடியம் ஃப்ளேமில் இந்த பாலை வந்து காய்ச்சிக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் இங்கே ஒரு கப்பில் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். வினிகர் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம பன்னீர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிற பாலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வினிகரை சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா பால் வந்து நல்லா திரிஞ்சு பன்னீர் ஆகிடும். ஸோ அந்த அளவுக்கு வர வரைக்கும் அதை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் வந்து நல்லா திரிஞ்சவொடனே இப்போ இதை வந்து ஒரு துணியில் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி நல்லா அலசிக்கோங்க. ஏன்னா வினிகர் எல்லாம் ஊற்றினதுனால அதில் கொஞ்சமாக அந்த புளிப்பு தன்மை இருக்கும், அந்த வினிகர் ஸ்மெல் வரும். ஸோ அது போகிறதுக்காக ஒரு 2 வாட்டி வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு இப்போ துணியோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிழிஞ்சிக்கோங்க. அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒட்டை பிழியணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு தண்ணி பிழிஞ்சால் போதும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம், இல்லை ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பவுடர் மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி கொண்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்ச முந்திரி பருப்பில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பன்னீரை வந்து நல்லா உதிர்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து அந்த முந்திரி பருப்போடு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக சுண்ட ஆரம்பிக்குது. இப்போ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்க்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை மில்க் பவுடர் நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா பாலை வந்து இன்னும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. இப்போ மில்க் பவுடர் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக வரும்போது இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்தா ஸ்வீட் வந்து நல்லா வெள்ளை கலரில் வரும், நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அவ்வளோதான். பட் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி பால் வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா திக்கான பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பன்னீரை எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டியை வச்சு விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அந்த கரண்டியிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் கூட அந்த கரண்டியாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வந்து விடாமல் கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு பேன்லேயோ கொஞ்சமாக நெய்யை வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த ஸ்வீட்டை அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து கரண்டியாலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதை வந்து லட்டு ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த பேனுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கரண்டியாலே எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து உங்கள் விருப்பப்பட்ட நட்ஸை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் வந்து கரண்டியால் லைட்டாக அந்த நட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறின பிறகு உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு ஹெல்தியான ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக பால்லையே செஞ்சுருக்கோம். அதுவும் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். இதை வந்து நீங்கள் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக நம்ம பால் மீந்துச்சுன்னா நம்ம பன்னீர் தான் செய்வோம். பட் இந்த ஸ்வீட்டை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.